ஹாய்! மண்டே நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்ட்டா ஒரு 11:00 இருக்கும். நான் தலைக்கு குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, 10:30க்கு தான் நான் தலைக்கு குளிச்சேனே. காலையிலேருந்து இப்போ குளிக்கலாம், அப்போ குளிக்கலாம், இப்போ குளிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணி நைட்டே ஆயிடுச்சு. சரி இது முடிச்சுட்டு குளிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணி எல்லாருக்கும் டின்னர்லாம் குடுத்துட்டு, அவங்களலாம் தூங்க வச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்தேன். ஏன்னா மறுநாள் டியூஸ்டே பிரதோஷம் வேற செவ்வாய்க்கிழமை. ஸோ காலைல எழுந்து சாமி கு சாரி தலைக்கு குளிக்க ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்குங்க. ஏன்னா நல்லா குளிருது. அதுக்கே ரொம்ப லேட் ஆயிடுது. அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையும் நான் வந்துட்டு மிஸ் பண்ணிடுறேன் சம்டைம். அதனால நான் நைட்டே வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். பிரதோஷ பூஜை பண்ணணும் அப்படின்றதுனால. அப்புறம் போயிட்டு சாப்பிட்டோம் இல்லையா, அதெல்லாமே எடுத்து கழுவி எல்லாத்தையும் ஓரம் தள்ளிட்டு, வீடெல்லாம் ஃபுல்லா பசங்க ஒரு மாரி பண்ணி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிட்டு, நானும் ஒரு பிளாக் காஃபி இந்த நல்ல சில்னஸ்க்கு பிளாக் காஃபி குடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு அதுவும் போட்டு குடிச்சிட்டுருந்தேன். பொதுவா எல்லா பெண்களும் இப்படி தான் போல. நமக்குன்னு ஒண்ணு செய்யணும்னா மட்டும் அத செய்ய மாட்டோம். அப்படியே சோம்பேறித்தனமா இருக்கும். ஆனா கணவருக்கும், குழந்தைக்கும் செய்யணும் அப்படின்னா, எல்லாமே பண்ணி பக்காவா அவங்கள வந்துட்டு பார்த்துக்குவோம்.